ஓகே गाइस ஃபைனலா நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். நகை இருக்கா? நகை இருக்கா? நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேணாம், வேற புது நகை வாங்கிக்கிறேன். அதுக்கு பட்ட பாடு வேணாம். அது நீங்க சொன்னா என்ன பார்த்து பாடுபட்டீங்க? நீங்க இப்ப என் கையை உள்ள ரத்தம் வர வச்சு என்ன இருக்கும் ஏது இருக்கும் ஒரு ஐடியாவும் கிடையாது. எப்படி இருக்கும்னே தெரியாது. எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் வீடியோ பார்க்கும் போதே வந்து இவங்க வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ ஆமா, ஷாப்பி எதுல பார்த்தாலும் இந்த ஒரு 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 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் இங்கே வந்து விட்டது. ஆனா பார்த்துட்டே இருந்தேன் வாங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, பட் வாங்கிட்டேன். ஆக்சுவலா பேக்கிங் எல்லாம் நான் பிரிச்சிட்டேன். ஏன்னா பிரிச்சு தான் நான் பார்க்கணும். நான் பார்த்துட்டு எவ்வளோ விட்டுருக்கேன்? 13 மில்லியன் 890 13 மில்லியன் கிட்ட 14 மில்லியன் வச்சுங்க. ஆமாம் 14 மில்லியன். இந்த 14 மில்லியன் இந்தியாவில் எவ்வளோன்னு தெரியல, பட் இங்கே 49,000. ஓகேவா? ஆனால் நாங்கள் வாங்கினது தெரியாது உனக்கு. 35,000. 35,000க்கு சொன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் அமௌண்ட் பே பண்ணேன். பட் என்னன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை. எப்படி 35,000ல எப்படி வந்து இது கிடைக்கணும்? கிடைச்சிருக்கு, வாங்கிட்டேன், செக் பண்ணிட்டேன், பர்ஃபெக்ட். பார்த்துலாமா? எல்லார் வீடியோ மாதிரி அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. நமக்கு நகம் கிடையாது. ஸோ நீங்கள் தட்டுங்க. தட்டிட்டா பார்த்தீங்களா? இங்கே தட்டுங்க, இப்படி தட்டுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3 கிரியேட்டர் காம்போ. நீங்கள் டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3 கேமரா மட்டும் வாங்கினாலே நம்ம ஊருக்கு அரௌண்ட் 45,000 50,000 ஆகுது. இங்க நான் கிரியேட்டர் காம்போவை சேர்த்து ஜஸ்ட் 35,000 தான் வாங்கியிருக்கேன். இதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்மோ பாக்கெட் 3 இருக்கும், அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் கவர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கிம்பிள் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருப்பான்ல அது. அதுக்கப்புறம் பேட்டரியோட ஹேண்டில். நெக்ஸ்ட் மினி ட்ரைபாடு, அந்த இதுதான் கிம்பிள் மாதிரி இருக்கிறது. இன்னொன்று டைப் சி கேபிள். ஓகேவா? அப்புறம் கேரிங் பேகு. நெக்ஸ்ட் 2 கிளிப் மேக்னெட். டிஜே மைக்குக்கு கிளிப் மேக்னெட். இங்கே வந்து நம்ம மைக் வைக்காம மேக்னெட் மாதிரி கிளிப் பண்ணிப்போம்ல, அது கொடுத்துருக்கான். 2 கொடுத்துருக்கான். அப்புறம் விண்ட் ஸ்க்ரீன், டிஜேஐ மைக் 2 விண்ட் ஸ்க்ரீன். அந்த விண்ட் ஸ்க்ரீனா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும்ல, பஞ்சா இருக்கும்ல, அது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுவும் கொடுத்துருக்கான். ப்ளஸ் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜேஐ ரிஸ்ட் ஸ்ட்ராப். ரிஸ்ட் ஸ்ட்ராப் நான் பார்த்தனாங்கிறது எனக்கு தெரியல, பட் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இது வந்து வேற கம்பெனி அது இது. நோ, அஃபிஷியல் டிஜேஐ ஆஸ்மோ ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்கினோம். என் ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்தாங்க, நான் அமௌண்ட் பே பண்ணேன். ஓகேவா? மேடம் கீழே வைக்க ரொம்ப அதிகம், இங்கே கிடைக்குது அப்படின்னா நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து நான் ஷாப்பில் தேடுறதுனால சடா தேடுறேன்னா போட்டு சர்ச்சிங் அட்டி நவுத்துனேன். எல்லாத்தையும் எடுக்கிறேன், வெளில எடுக்கிறேன். இது ஆக்சுவலா மெயின் இல்லை, இதான் மெயின். பல்லுல 32 பல்லையும் உடச்சிருவேன், பாத்துக்கோ. ஓகேவா? 1 2 3 சொல்லு. 1 2 அவ்வளோதான். செம்மையா இருக்கு, கிளாசி. ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது இதுதான். இப்படி வச்சு அப்படி தட்டினோம்னா அப்படி ஆனாது, பாத்தீங்களா? செம்ம. அங்க பாருங்க, தெரியுதா? செம்மையா இருக்கு. ஸோ நம்ம பிரிச்சிடலாமா? நீங்களே பிரிங்க.
1 2 3. ஓகே. ஸோ வந்து இதை நான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பிரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஏன் பிரிக்கலைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது எஸ்டி கார்டு போட்டாதான் மற்றது எல்லாமே பார்க்க முடியும். பிடிங்க வச்சிங்க. அதனால கையோட போய் எஸ்டி கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எஸ்டி கார்டு ரொம்ப 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 கம்மி. நம்ம ஊர்ல எவ்வளோன்னு தெரியல எனக்கு. பட் நான் இவங்க வாங்கின கடையிலே கேட்டப்பெல்லாம் 128 GB திட்டத்தட்ட 3500 வந்துச்சு. ஆனா என்னோட மெம்பர் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் இந்த மாதிரி பென்ட்ரைவ் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க போல. அவங்கள்ட்ட கேட்டு 256 GB எனக்கு 700 VND தான் வாங்கி கொடுத்தாங்க. 700னா 700 2000 வச்சுங்களேன். 2000க்கு 256 GB வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு தெரியல நம்ம இந்தியாவில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 சீப்பாக கிடைச்சிது. ஸோ கையோட அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மெமரி கார்டெலாம் பழங்காலத்தில் பார்த்தது. எனக்கு எப்படி போடணும் என்ன போடணும்லாம் மறந்துட்டேன். இப்படி போடணுமா இல்லை எப்படி போடணும், இதுதான் உள்ள போகணும் தெரியும். இப்படி போடணுமா இல்லை தலைக்கீழே போடுறேனாங்கிறது தெரில. எப்படி வருமோ இல்லையே. இது வந்து எனக்கு தெரியல எப்படின்னு. இப்படி பண்ண இப்படி ஆக்சுவலாக இப்படி தான் போடணும்னு நினைக்கிறேன். அந்த இது பண்ணு நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணு. அது எனக்கு தெரியாதா இந்த நகத்தை வச்சு இப்போ. ஓகே நம்ம எஸ்டி கார்டும் போட்டாச்சு. இது எப்படி ஃபோன் அங்கே இருக்கு. நம்ம வந்து ஆப் டவுன்லோட் பண்ணோம். ஓகே அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே லாங்குவேஜ் இங்கிலீஷு. எஸ்டி கார்டு ஸ்பீட் லோ, ஷூட்டிங் மே ஸ்டாப். SD card speed low. Connect, scan QR code, download DJI, connect to camera into activate. Swipe to skip 5 times remaining. Okay, நம்ம இப்போதைக்கு இது பண்ணிக்கலாம். Swipe from the left edge. Okay, to enter playback. Swipe from the left edge. Okay. No files on XD card. Okay. Swipe from the right edge. Image. ஐயோ அதுவே சொல்லுது எல்லாமே. செம்மையா இருக்கு பார்க்கிறதுக்கு. Tap to select gimbal mode. Camera will follow face. Tap to rotate gimbal. ஐயோ tap to check battery level. Okay. செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல, வேற மாதிரி இருக்கு. சும்மாவா வந்து 3 வருஷமா வந்து ஆஸ்மோ இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, சான்ஸே இல்லை. ஆனா இதை ரெக்கார்டு எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல கைஸ். ஏன்னா நான் வீடியோ வந்து எப்படி வந்து செட்டிங்ஸ் மாத்துறது அதுதான் பார்த்தேன். ஆன் பண்ணி எப்படி வீடியோ ஆன் பண்ணும் என்ன பண்ணும் ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே தர, ஜஸ்ட் வாங்கினேன் அவ்வளோதான். அதான் கொடுத்துறோம். ஃபேஸ் ட்ராக் என்னேபிள்டு. ஓகே அப்படி வந்தோன்னா இங்கே பத்திலையா சுமையா இருக்கு. இப்போ இதை அப்படியே நீ வச்சுக்கேன். ஆல்ரெடி இங்கே இதாகிட்டு பாரு, இதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ ரெக்கார்ட் ஆகுறதையும் நாங்கள் போடுறோம். வா செம்மையா இருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டோன்னா இங்க பாரு, நாங்க பத்தி ஆலையா மண்டி திரும்பி செம்மையா இருக்கு. ஹாய் 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 கேமரா மாதிரி திவாகர் ஒரு நடிப்பா இந்த மாதிரி செம்மையா இருக்கு. இப்போ இங்க உங்களுக்கு அங்கே தெரிதான் தெரியல, இங்க நேரா இருக்கு. நான் அப்படியே இங்க திரும்புறேன் அப்படின்னா இங்க பாருங்க இவ்வளவு தூரம் சூப்பரா வருது, செம்மையா இருக்கு. இங்க ஏதோ லாக் இருக்கு போல, அதனால 360 இல்லைன்னா 360 இப்படி வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். அது இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருவோம். இது வந்து கிரியேட்டர் காம்போல தான் கிடைக்குது, நார்மலா நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து
எங்கம்மா அந்த இது காணும்? ஓ இதை பிடிங்க மேடம். நம்ம வந்து இதை போடணும்னு எப்படி நினைக்கிறேன். ஆஃப் பண்றது? ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் ஆஃப் பண்ண? எவ்வளவு நேரம் இங்க இருக்குது? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. அது என்ன, அது ப்ராப்ளம் இல்லை. ஓஹோ இப்படி தான் போடணுமா? இப்படி போடணும் போல. ஓ வாவ், அதையும் இந்த பக்கம் திருப்பி கொடுத்தோம். ஓஹோ இதனாலயா? அப்டேட்டிங் பேட்டரி ஹேண்டில். ஓ இது பேட்டரி. ஆமா நான் தப்பா போட்டோம் போல, தெரியல. நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம எல்லாம் இது பண்றது. ஸோ இதுவே நல்லா ஹைட்டா இருக்கு. இதுக்கு மேல நம்ம இப்போ ஒன்று போடுறோம். ஒரு ஸ்டாண்ட் மேலயா? ஆமா அப்டேட்டிங் பேட்டரி ஹேண்டில். ரிமைனிங் பேட்டரி லெவல் பர்சன்டேஜ் 59. செம்மையா இருக்கு गाइस, சீரியஸா அழகா இருக்கான் இல்ல? சூப்பர்ங்க. இதுதானே மேல இங்க பத்திலையா? இதை இப்படி பண்ணோம்னா இங்க வந்துக்கிறான் தேலையா? வாவ் செம்ம. இங்க பாரு எவ்வளவு தூரம் போகுது பாரு, செம்மையா இருக்கு. ஸோ வந்து இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் இல்லை, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் எனக்கு இந்த இது இல்லை. முக்கியமா இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் கௌதம் தான். ஏன்னா அவன் ஒருத்தவன் தான் என்னை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டான். என்ன சொல்லிட்டான்னா, மாப்பிள்ள நல்ல சான்ஸ்டா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத, நல்ல சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அது மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒய்ஃப் கிட்ட ஐஃபோன் கிடையாது, என்கிட்ட தான் ஐஃபோனு. ஸோ மோஸ்ட்லி இவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க வேற மாதிரி எடுக்கிறாங்க, நான் ஒரு வேற மாதிரி எடுக்கிறேன். அதனால டெய்லியும் வாக்குவாதம் தான். ஸோ அதனால தான் இது ஒன்று பார்த்தேன், எடுத்துட்டேன். சூப்பர். இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, நாங்கள் இந்தியா போகிறப்போ இதில் தான் ஃபுல்லாக விளாக் எடுக்க போகிறோம். ஆமாம் ஃபர்ஸ்ட் விளாக்ல தான் எடுக்க போகிறோம். இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் இது பெருசாக இருந்தால் எனக்கு ஓகே. அதை நான் சர்ச் பண்ணால் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒரு கேமரா ஸ்டாண்ட் மாதிரி அந்த மாதிரி இப்போ இதோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இது பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் ட்ராக்கிங் தான் இதில் இருக்குது. இதாயிட்டா ஆன் ஆயிட்டா? ஆன் ஆயிட்டான்னு தெரியலையா? ஆன் ஆயிடுச்சு. சரி ஆஃப் பண்ணிக்கிறேன். வெயிட் ஓகே ஆன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பேக் எப்படி காட்டுறது? இப்படி உங்களுக்கு தெரியுதா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இதே மாதிரிலாம் இப்போ எனக்கு செம்மையா இருக்குல்ல, கியூட்ஸா வேற மாதிரி அப்படியே இருக்கு. இங்க பாரு, இப்போ நம்ம ஏதோ அங்கே பார்க்குறோம் வச்சு, மீன் அங்கே பாரு அப்படின்னா இங்கே பாரு அங்கே மாத்திடுவேன். தெரியல எவ்வளோ தூரம் வருது பாரு. இங்கே பாரு ஃபுல்லா வருது. இங்க சொன்னல 360 வருது. அதுதான் சொன்னேன். இப்போ எவ்வளவு கியூட்டா, எவ்வளவு ஸ்லோவா, செம்ம. தெரியல எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னு. உடனே எல்லாரும் நினைப்பாங்க இவங்க என்ன பணக்காரவங்க, இவங்க வாங்குவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அது உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ அதுதான். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுது. ஆமாம் எஸ் அவ்வளோதான். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமராவோட லென்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் எனக்கு எல்லாமே சூப்பர். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு தெரில, அதுக்கு ஆப்ஷன் இருந்தால் நான் வாங்கறதுக்கு அது ஒன்று இது பண்ணுறேன். இதுவும் என்னான்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக 2வது பேட்டரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம் அதுதான் நினைக்கிறேன். கரெக்ட், 2 டிரான்ஸ்மிட்டர். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எடுத்துடலாமா? எப்படி எடுக்கிறது தெரியல கைஸ். தப்பாக எடுத்தேன்னா தோரி பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இல்லை அப்பப்போ கத்திக்கிட்டே தான் முடியும், தெரியுதா இல்லையா? அப்படி வச்சு இல்லையோ, ஆமாம் அப்படி போட்டோம்னா இதையும் போட்டாச்சு. இது வந்து சின்னது ஒன்று பெருசுன்னு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஐ லைக் இட். இதில் குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிளாஸ்டிக்கா என்ன ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க ஃபுல்லாக ஃபைபர்ன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுதான் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கியூட்டான ஒரு பவுச்சு, இதுல ஒரு மைக் இல்ல அந்த விண்டு இது இல்லாம இருக்கும்ல, அதுக்கு இந்த வாய்ஸ் இது அந்த இது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. ஸோ எனக்கு ஜீரோ, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. போக போக கத்துக்கிட்டு, இல்ல நிறைய கலர் கிரேடிங், இப்ப நம்ம டிஎஸ்எல்ஆர்ல எப்படி பண்றோமோ அந்த மாதிரி நிறைய கலர் கிரேடிங் பண்ணுமா, புரியுதா இல்லையா? ஸோ அதெல்லாம் இது எங்கே நிறுத்த. ஓஹோ பரவாயில்லையே, வைக்க தெரிஞ்சுட்ட, படிச்சிருக்கியோ. ஸோ வந்து நிறைய கலர் கிரேடிங், நிறைய செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நிறைய பார்த்தேன். எனக்கு தெரியல, நான் போக போக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்போதும் போலதான் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு இந்த சேனலை ஒரு நல்ல விதமாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எப்படி நிறைய கேட்டிருந்தாங்க. தெரியல, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் இருந்தாங்கலாம், எப்படி மீரா பண்ணியிருந்தீங்க, காசு கட்டினீங்களா? எங்களுக்கு நாங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இல்லவே இல்லை, சுத்தமாக கிடையாது. அதுவா சில வீடியோ வரும். இப்போ நான் ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து 4K 410 சம்திங் இருந்துச்சு, 4410 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்குறேன் 10 பீப்புள் அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ எப்போ ஃபாலோ பண்ணுறாங்க எப்போ அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தெரியல. பட் இது யூடியூப் வந்து அது அப்படியே நார்மலாக இருக்குது. அந்த ஒரு 2 வீடியோ ரீச் ஆனதுன்னா இதானுச்சு, அதோட இது அப்படியே இருக்குது. யூடியூப்ல வந்து ஒரு 2K இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இல்ல வியட்நாம்ல கடைசி வீடியோ நான் எங்க 2 பேரோடது இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம போற ஜேர்னி தான் வரும். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வந்துருவாங்க அதுக்கப்புறம். ஆனா அது வியட்நாமா இந்தியா வாங்குறது தெரியல. அதானா எப்படி இருந்தாலும் நான் வியட்நாம் வந்துட்டனாலும் நீ அங்க சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவாங்க, நான் இல்லை நான் இங்கே இருந்தாலும் நான் ஏதோ வாட் எவர் அதை பார்த்துக்கிட்டு இது அதுதான். ஓகே ஓகே அவ்வளோதான். அதாவது விடிய மூச்சு கொடுத்து பேசுகிறேன். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உங்களோட வாய்ஸ் நல்லா இல்லை, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கிறாங்க. இவங்க தான் ஓகேங்கிற, அவங்க எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க. என்னம்மா இது எனக்கு புரியவே இல்லை. நான் மூச்சு முட்டை அவ்வளோ பேசுகிறேன், இவங்க பேசவே மாட்டுறாங்க. ஆனால் எல்லா சப்போர்ட் எல்லாமே இவங்களுக்கு போகுது. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? பாவம் பார்த்து பண்ணுங்க. ஓகே, see you. நன்றி, மீண்டும் சந்திப்போம் வித் டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3. பை பை. Thanks for watching.